காரமா இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம உடலுக்கு கெட்டதை விளைவிக்குதா? அதுல ஒரு சில பொருட்கள் நம்ம உடலுக்கு நல்லது பண்ணுது. அதுல ஒண்ணுதான் பச்சை மிளகாய். உங்க டயட்ல பச்சை மிளகாயை சேர்த்துக்கிட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. காரமா சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஆபத்து இல்லையா? பச்சை மிளகாயும் காரமா தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல பச்சை மிளகாயை சாப்பிடுறதால நம்ம உடலுக்கு எந்தெந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை பச்சை மிளகாயை சாப்பிடணும், பச்சை மிளகாயை சாப்பிடுறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க மலச்சிக்கல் பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா? ஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க ஒரு பச்சை மிளகாயை சாப்பிடுங்க. நம்மள நிறைய பேர் கொலஸ்ட்ரால், இதய சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க இல்லையா? இதுக்கு முக்கியமான காரணம் கொலஸ்ட்ரால் அப்படின்னு தான் சொல்லணும். பச்சை மிளகாய் விதையில ஃபைகோடெராக்ஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது ரத்த நாளங்கள்ல சேர்ந்து இருக்கிற கொழுப்பை கரைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் பிரச்சனையே வராதுன்னு ஹெல்த் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுல இருக்கிற விட்டமின் சி நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதோட விட்டமின் B6, அயன், பொட்டாசியம் இந்த மாதிரி எத்தனையோ விட்டமின்ஸ் இருக்குதுங்க. இந்த காலத்துல நிறைய பேர் கஷ்டப்படுற பிரச்சனையில அதிக உடல் எடையும் ஒண்ணு. ஒரு நாளைக்கு 2 பச்சை மிளகான்னு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாசத்திலேயே நல்ல வெயிட் லாஸ் ஆகிறத நீங்க கவனிப்பீங்கன்னு ஹெல்த் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், 0 கலோரிஸ் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வேகமா உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பச்சை மிளகாய் ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். அந்த காலத்துல பெரியவங்களுக்கு டயபெட்டிக்ஸ்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா இப்போ சின்ன வயசுல, அதுவும் 8 வயசுலயே டயபெட்டிக்ஸ் வர்ற குழந்தைகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பச்சை மிளகாய் ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு ஆராய்ச்சியிலேயே நிரூபிச்சிருக்காங்க. பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய கேன்சர் மாதிரியான வியாதிகள் கூட நம்ம பக்கத்துல கூட வராம இந்த பச்சை மிளகாயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளை காப்பாத்துதுங்க. நம்மளோட சரும அழகை அதிகப்படுத்துறதுக்கு கூட பச்சை மிளகாய் பயன்படுதுங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குது இல்ல? அதே மாதிரி இதுல இருக்கிற விட்டமின் ஏ நம்மளோட கண் பார்வை திறனை அதிகப்படுத்துது. எந்தவித எக்ஸசைஸும் பண்ணாம வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பச்சை மிளகாய் ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லணுங்க. நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பை பனி போல கரைக்கிற சக்தி இந்த பச்சை மிளகாய்க்கு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியிலையும் நிரூபிச்சிருக்காங்க. ஆண்கள் கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய பொருட்கள்ல பச்சை மிளகாயும் ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் ஹீமோகுளோபின் குறைபாடு, அனிமியா பிரச்சனையால கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் பச்சை மிளகாய் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தாங்க சொல்லணும். யாரெல்லாம் ஹீமோகுளோபின் குறைபாடால கஷ்டப்படுறீங்களோ அவங்களோட ரத்த சிகப்பணுக்கள் நேச்சுரலாவே பச்சை மிளகாயால அதிகரிக்கும். மூட்டு வலியால கஷ்டப்படுறவங்களுக்கு கூட பச்சை மிளகாய ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க சொல்லணும். பச்சை மிளகாய பேஸ்டா பண்ணி அதை நல்லெண்ணெயில நல்லா வதக்கி மூட்டு வலி இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணோம்னா மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குது. நீங்க தொண்டை வலியால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொஞ்சமா ரோஜாப்பூ, 2 பச்சை மிளகாயை போட்டு கஷாயமா காய்ச்சி அதை வச்சு கொப்பளிச்சிங்கன்னா தொண்டை வலி பிரச்சனையே இருக்காது. தலைவலி பிரச்சனைக்கும் பச்சை மிளகாய் ரொம்ப நல்லதுங்க. ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் பச்சை மிளகாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒவ்வொருத்தங்களும் உங்களோட டயட்ல தினமும் ஒரு பச்சை மிளகாயை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பச்சை மிளகாயோட சத்தான ஆகாரங்களையும் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க போடுற ஒரு லைக் எங்களுக்கு எவ்வளவோ மோட்டிவேஷன்ல இருக்குது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.